பிறந்து ஒரு மாதம் 2 மாதம் ஆகுது. சேம் தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு மோஷன்ஸ் அதிகமாக போகிற மாதிரி, அதாவது லூஸ் மோஷன் அல்லது அடிக்கடி அவங்க ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? அதாவது பிறந்த 1, 2, 3 மாதங்களில் வந்து மோஷன் கொஞ்சம் கொழுன்னு போகுதுன்னா அது நார்மலான ஈவெண்ட்ஸாகவும் இருக்கலாம், அப்நார்மலான ஈவெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் நார்மலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு 100க்கு 90, 95% அது நார்மலான ஈவெண்ட்ஸாக இருக்கலாம். நான் எது நார்மல் எது அப்நார்மல் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு குழந்தை வயிற்றை நிரப்புனதும் ஒரு கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்னு ஒரு மூமெண்ட் வரும். அது என்ன அப்படின்னா, வயிறு நிரம்புனதும் கோலன்னா கடைசி மலைப்பகுதி, அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் வெளியாகணும். இதுக்கு பேர் கேஸ்ட்ரோகாலிக் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இதனால பேபி வயிற்று நிரப்புன உடனே குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதோ கொஞ்சம் மோஷன் போகும். ஆனால் அந்த மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சமாக போகும், கொழுன்னு போகும். கடைசியில் கோலன்ல செமிச்சு போன இருந்த மோஷன் வெளியில் வரும். அது கொழுன்னு இருக்கும், மஞ்சளாக இருக்கும், கட்டித்தன்மை கொஞ்சம் இருக்கும். ஆனால் அது தண்ணியாக இருக்காது, சளி இருக்காது, ரத்தம் இருக்காது, சலம் இருக்காது. ஸோ இது குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் போகும், குடிச்சு முடிச்சதுக்கப்புறமும் போகும். இது ஒரு நார்மல் ஈவெண்ட். இதில் வந்து மிஸ்டேக் இல்லை, சரியா? இதை போய் நோயின்னு நம்ம கருதக்கூடாது. என் பிள்ளை 5 தடவை போயிட்டு அப்பா அது லூஸ் மோஷன் தானே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது, சரியா? இது நார்மலான ஈவெண்ட்டு. இது வந்து இது இப்படி போகிறது நார்மல் தான். இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாம் அப்படின்னு நம்ம மனசில் கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி குழந்தைகள் 5 தடவை குடிச்சதும் போகுது, வாங்குது, வெயிட் பார்த்தா கரெக்டாக வெயிட் கெயின் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த பேபி ஒரு 4 நாளையில் 120 கிராம் கூடணும்னா அந்த 120 கிராம் கூடிக்கிட்டு இருக்கும். நல்லா ஆக்டிவாக இருக்கும், உடம்புல எந்த சுருக்கமும் கிடக்காது. நம்ம கொடுக்கறதெல்லாம் உடம்போட சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம், சரியா? இதே சமயத்தில் அந்த பேபி வந்து அந்த பேபிக்கு அப்நார்மலான காசுனாலையும் போகலாம், சரியா? இந்த அப்நார்மலான காசுனாலையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது. அது வந்து சில சமயங்களில் லெஸ் டேஞ்சரஸாகவும் இருக்கும், சில சமயத்தில் வெரி டேஞ்சரஸாகவும் இருக்கும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சில சமயங்களில் தாய் வந்து என்னென்ன உணவுலாமோ எடுப்பாங்க, அந்த உணவு பூரா வந்து பிரஸ்ட் மில்கில் வரும். உதாரணத்துக்கு கார்லிக், சரியா, வெள்ளை பூண்டு, இஞ்சி, சுக்கு, பெப்பர், சில்லி பவுடர், இல்லை சில தமிழ் மருந்து, இதெல்லாம் எடுப்பாங்க. இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் உள்ள கான்ஸ்டிவன்ஸ், அதில் உள்ள அந்த உரைப்புத்தன்மை அந்த பாலில் இருக்கத்தான் செய்யும். இந்த பாலை அந்த குழந்தை குடிக்கும்போது அந்த குழந்தையோட குடலுக்கு இந்த உரைப்பான கான்ஸ்டிவன்ஸ் ஒத்துக்கிடாம போயிடலாம். அதனால கொஞ்சம் புளிச்சுன்னு தண்ணியாகவும் போகும், நான் முதல்ல சொன்னதை விட மாறுபட்டும் போகும். ஸோ இப்படி இது இருந்துகிட்டே இருந்தா சில சமயங்கள்ல அந்த பேபிக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் ஒன்று ஏற்படும். இது நிறைய தாய்மார்களுக்கு தெரியாது. இது நல்லது, வெள்ளைப்பூடி சாப்பிடு பால் வரும் அப்படிம்பாங்க. வெள்ளைப்பூடி சேர்க்கலாம், டயரியா இல்லாத வரைக்கும் சேர்த்துக்கிடலாம். டயரியா இருக்கா கொஞ்சம் குறைக்கணும், சரியா? ஸோ தாய்மாரெல்லாம் கறி மீன் ரொம்ப ஆவலோட சாப்பிடுவாங்க, நல்லா உரப்பு போட்டு சாப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். அப்படி போய்கிட்டு இருக்குன்னா அவங்க உணவை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதை கொஞ்சம் குறைச்சா சரியாகும். இருந்தாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில காமிச்சுக்கிட்டு இதுதான் காரணம்னு நினைக்கிறத விட இதை தவிர வேற எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு டாக்டர்கிட்ட காமிக்கணும். ஏன்னா சில சமயங்கள்ல அந்த குடலோட வாக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பிறப்புல இருந்தே அது உரியாத்தன்மை உள்ள ஒரு குடலா இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபங்க்ஷன்ல அது செயல்படக்கூடிய ஒரு குடலா அது இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கொடுக்கறது பூரா வெளியில போய்கிட்டே இருந்தா அந்த குழந்தையோட வெயிட் சரியா வராது, சுருக்கமாக ஆரம்பிக்கும், சரியா? அதுக்கப்புறம் நீர்ச்சத்து இல்லை அப்படின்னா அது வாட்டில் யூரின் போகிறது குறையும். இப்படி பல தொந்தரவுகள் வரும். ஸோ நீங்கள் எதையுமே வந்து பிறந்த குழந்தைகள் விஷயத்தில் நீங்களாவே முடிவு பண்ணுறதை விட ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு ஒரு 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 ஆலோசனையும் பெற்ற சிகிச்சை பண்ணுவது. நார்மலாக கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஒரு 5 டைம்ஸ் ஒரு நாள் போயிடுச்சு, இல்லை ஒரு 2 டேஸில் ஒரு
ஒரு 6 டைம்ஸ் போயிடுச்சு அப்படின்னா உடனே மருந்து கொடுத்து ஸ்டாப் பண்றாங்க. இல்ல ஆல்ரெடி அவங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை வச்சு பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டை வச்சு மருந்து வாங்கி உடனே போட்டுறாங்க. இதனால அந்த குழந்தைக்கு எதுவும் நல்லதே இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கேட்டகரி ஒரு 90-95% டயரியா வந்து ஒரு கேஸ்ட்ரோகாலிக் ரிஃப்ளெக்ஸ்னால மோஷன் குழுகுலுன்னு போகுது. அதுக்கு நம்ம விட்டுக்கிட்ட பேரு டயரியா. இந்த டயரியாவுக்கு போய் நீங்க மருந்து மாத்திரைகள் கொடுத்தீங்கன்னா இது எப்படி கேட்கும்? ஸோ கேட்காத ஒரு டயரியாவுக்கு இதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, மருந்து மாத்திரைக்கு வேலையே இல்லை. இப்போ நம்ம மருந்து கொடுக்கணும், நீங்க டாக்டர் எனக்கு ஏதாச்சும் எழுதித்தாங்கன்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எதையாச்சும் வாங்கி கொடுக்குறது துட்டுக்கு செலவு. அந்த மருந்து உள்ள போயிட்டு அது என்ன தொந்தரவு பண்ண போதோ தெரியல. மோஸ்ட்லி ஒன்றும் செய்யாது. சில சமயங்களில் அதனால ட்ரபிள் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. சில சமயத்தில் தாய்ப்பால் நீ கொடுக்குறியா, அது பிடிக்கல, நான் ஏதாச்சும் டப்பா பால் கொடுக்க போறேன்ட்டு பாலை மாற்றுவாங்க. ஸோ தாய்ப்பால் கிடைக்காது, செலவு அதிகமாகும். ஸோ இப்படிலாம் வந்துட்டு தொந்தரவு வர்றதுனால நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நல்லது. சரியா? அது மட்டும் இல்லாம நான் பழைய மருந்தை நான் இப்போ கொடுக்க போறேன் அப்படின்னா, பழைய மருந்து கொடுக்கும்போது பேபி 3 கிலோ இருக்கும், இப்போ 3 மாசம் ஆயிருக்கும், இப்போ 5-6 கிலோ இருக்கும். அந்த 6 கிலோ பேபிக்கு வெயிட் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால மருந்தோட அளவும் டிஃப்ரெண்டா இருக்கும். 3 கிலோ பேபிக்கு அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ 3 கிலோ பேபிக்கு கொடுக்குற ஒரு மருந்து போய் நம்ம 6 கிலோ 5 கிலோ 6 கிலோல இருக்கும்போது வேலை செய்யாமலும் போயிடும். ஸோ அவங்க மனசுக்குள்ள இதுதான் நோய் அப்படின்னு அவங்க எடுப்பாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தா அது வேற ஒரு தொந்தரவா இருக்கும், வேற ஒரு காரணமா இருக்கும். ஸோ காரணத்தை சிகிச்சை பண்ணுவீங்களா அல்லது ஒரு மருந்து வச்சுட்டு உலகத்தில் உள்ள எல்லா டயரியாவையும் வைத்தியம் பண்ணி போடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கும். சரியா?